1918 அமெரிக்காவுடைய USS சைக்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் பிரேசிலிருந்து பால்டிமோர் வரை வந்து பயணம் செய்து 309 பயணிகளை ஏற்றிட்டு போகுது. நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த கப்பல் திடீர்னு காணாம போகுது. ஸோ அப்படி எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல் அந்த கப்பல் திடீர்னு காணாமல் போகுது. 1945 டிசம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவுடைய ஃப்ளைட் 19 அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி விமானங்கள் ஒரு 5 விமானங்கள் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கு. எப்படி போய் குண்டு போடலாம் அப்படின்ட்டு அப்படி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட இடம் நார்த் அட்லாண்டிக்ல அந்த கப்பல் காண போன அதே இடத்துல வந்து இந்த விமானங்கள் 5 விமானங்களும் ஒரே நேரத்தில் காணாம போகுது. கிரவுண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது, ஒரு அன்ஐடென்டிஃபைட் டிரான்ஸ்மிஷன். அதில் இந்த மாதிரி எங்களுடைய காம்பஸ் வந்து சரியாக வேலை செய்யலை, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் வருது. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, என்ன ட்ரபிள் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஃப்ளோரிடாவில் இறங்க முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்களோட காம்பஸ் ரெண்டுமே வேலை செய்யலை, ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சிக்னல் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த 5 ஃப்ளைட்டுக்குமே என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியல. மொத்தம் அந்த 5 ஃப்ளைட்டில் 14 பேர் பயணம் செய்தாங்க. அந்த 14 பேருக்கும் என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியல. இவங்களை மீட்கிறதுக்காக ஒரே ஃப்ளைட், பெரிய ஃப்ளைட்டில் 13 பேர் கொண்ட ஒரு மீட்பு குழு வந்து போகிறாங்க. அவங்க போய் திரும்ப தேடுறாங்க. அந்த இடத்த தேடி பார்க்கும்போது எங்கேயுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதில் அதிர்ச்சி என்னன்னா, அவங்கள மீட்க போன அந்த ரெஸ்கியூ ஃப்ளைட்டுமே காணா போச்சு. அதில் இருக்கக்கூடிய 13 பேருமே என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே தெரியல. இது போல 50க்கும் அதிகமான கப்பல் விபத்துகள், 20க்கும் அதிகமான ஃப்ளைட் விபத்துகள் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறதா சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட இடம் வேற எதுவும் கிடையாது, பர்முடா ட்ரையாங்கிள். உலகின் மிக மிஸ்ட்ரியான ரொம்ப புதிரான ஒரு இடம் அப்படின்னா அதில் வந்து பர்முடா ட்ரையாங்கிள் வந்து முதலிடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மர்மமான ஒரு இடமாக கருதப்படுகிறது. உண்மையிலேயே பர்முடா ட்ரையாங்கிளில் என்ன நடக்குது, அங்கே என்ன மாதிரியான மர்மங்கள் நடக்குது, அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஒரு வழியாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு பர்முடா ட்ரையாங்கிளோடைய எல்லா மிஸ்ட்ரீஸும் சால்வ் ஆகிடும், எதுக்கு உறுதி. பர்முடா ட்ரையாங்கிளின் மர்மங்கள் உடைப்பட்டன, உண்மை என்ன தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. கப்பல் காணா போன சம்பவம், இந்த ஃப்ளைட் 19 காணா போன சம்பவம், இந்த உண்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட நிறைய கற்பனையை கலந்து ஒரு கதையாக த டெட்லி பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு தலைப்பிட்டு வின்சென்ட் கேடிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆர்கசி அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து ஒரு கதையாக வெளியிடுறார். ஸோ இதன் பிறகு தான் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதை மையப்படுத்தி நிறைய பேர் இன்னும் நிறைய கற்பனை கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் வருது, நிறைய திரைப்படங்கள்லாம் வருது. 1918 த சி மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இந்த பர்முடா ட்ரையாங்கிளில் என்ன நடக்குது அப்படின்னு விளக்குறேன் அப்படின்னு ஒரு கதையாக வந்தது. 1974 சார்லஸ் பெட்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். 1977 க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் அப்படின்னு இந்த பர்முடா ட்ரையாங்கிளை மையமாக வச்சு ஒரு படமே கூட வந்தது. அதில் வந்து ஏலியன்கள்லாம் வந்து இந்த பர்முடா ட்ரையாங்கிளுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கும். லாஸ்ட் இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு டிவி ஷோஸ்லாம் வர ஆரம்பிச்சது. மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் கூட இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பயன்பட ஆரம்பிச்சது. பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸில் வந்து இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமானது. மியூசிக் ஆல்பம்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் கூட வந்து இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரை, ஒரு மிஸ்ட்ரியை குறிக்கும் வார்த்தையாக வந்து பரவ ஆரம்பிச்சது. இன்டர்நெட்டில் வந்த பிறகு இந்த மாதிரி மிஸ்ட்ரிஸ் நிறையா பேசப்பட ஆரம்பிச்சது. அதில் முக்கியமானதாக பர்முடா ட்ரையாங்கிள் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி பர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி அப்படின்னு போட்டால் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அப்படி இன்றைக்கும் புதிரான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த பர்முடா. பர்முடா ட்ரையாங்கிளில் உண்மையில் என்ன நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான விளக்கங்கள்னு என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மேக்னெட்டிக் காம்பஸ் மல்ஃபங்க்ஷன். அந்த இடத்துல பறக்கும்போது விமானங்களில் இல்லை வந்து கடலில் கப்பல்களில் வந்து அந்த காம்பஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, அதுதான் அந்த விபத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பர்முடா ட்ரையாங்கிளில் எர்த் மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால தான் அங்கே காம்பஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சில விளக்கங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் பூமி முழுக்க அங்கங்கே சில இடங்களில் இருக்குது. அப்படி அந்த ஃப்ளக்சுவேஷனால் ஏற்படக்கூடிய அந்த நேவிகேஷன் இஷ்யூ, அந்த காம்பஸ் எரர் அப்படிங்கிறது வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஷிப்ஸு, ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் அனாமலிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ரொம்ப அட்வான்ஸ்டு சேட்டலைட் பேஸ்டு ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுறதால அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த மாதிரியான பைலட்ஸ்க்கு, மாலுமிகளுக்கு வந்து இந்த மாதிரியான நேவிகேஷன் சம்மந்தமான ஃப்ளக்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கிறதால அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து கடலுக்கடியில் நிறைய மெட்டல் டெபாசிட்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் அங்கே வரும்போது நேவிகேஷன் வந்து பிரச்சனை ஆகுது. அடியில் கடலுக்கடியில் நிறைய மெட்டல்ஸ் டெபாசிட் ஆகிறதால காம்பஸ் குழம்பிடுது அப்படின்னு சில கதைகள்லாம் சொல்லப்படுது. ஆனால் அதற்கும் எந்த ஒரு ஆதாரம்
ஆதாரமும் இல்லை. ஏலியன் அப்டக்ஷன்ஸ், பர்முடா ட்ரையாங்கிளில் ஏலியன்கள் வந்து இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே போகிற கப்பல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து அதை எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 1492 அக்டோபர் 11 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியை வந்து கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது அவர் விசித்திரமான சில விஷயங்களை வந்து பார்க்குறார். சில பொருட்கள் வந்து வானத்திலிருந்து கடலில் வந்து விளையாடுறதை கவனிக்கிறார். அது வேறு எதுவும் கிடையாது, எரிகற்கள், விண்கற்கள். இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்த கடக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு வந்து பெரிய சூறாவளி, காற்று, இடி, மின்னல், இந்த மாதிரியான எரிகற்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாரு. ஸோ அதை மையப்படுத்தி அது வந்து அந்த எரிகற்கள் எல்லாம் அந்த காலத்தில் தெளிவில்லாததால் அது வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் வளர ஆரம்பிச்சது. ஸோ அது உண்மை அல்ல. இன்னும் சில கதைகள் என்ன சொல்லப்படுதுன்னா, அங்கே வந்து அட்லாண்டிஸ் நகரம் வந்து அங்கே இருந்தது. ரொம்ப அட்வான்ஸான சிவிலைசேஷன், அவங்க ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி கொண்டவங்க. அந்த நகரம் வந்து இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு. கடலுக்குள்ளே அந்த நகரம் போனாலும் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட மனிதர்கள் அந்த கடலுக்கு அடியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் தான் கப்பலையும் விமானங்களையும் வந்து தாக்குது, இதனால தான் அங்கே விபத்து நடக்குது அப்படின்னு சில கதைகள் ஓடுது. எஸ், அதெல்லாம் கதைகள் தான். ஏன் அப்படின்னா 2500 வருடங்களுக்கு முன்பு பிளாட்டோ எழுதுன ஒரு கதையில் வரக்கூடிய ஒரு ஃபிக்ஷனல் ஐலாண்டு தான் வந்து அட்லாண்டிக். அதை மையப்படுத்தி இன்றைக்கி வந்து அதை ஏலியனாக மாற்றி என்னென்னமோ கதைகள்லாம் உலா வருது. ஸோ அதுவும் உண்மை அல்ல. இன்னும் சில பேர் அது வந்து ஒரு கேட்வே, அது வந்து ஒரு போர்ட்டல், அங்கே வந்து டெலிபோர்ட்டேஷன்லாம் நடக்குது. அந்த இடத்துக்குள்ளே வர்ற கப்பலும் விமானங்களும் டக்குன்னு காணா போயிடுது. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி டெலிபோர்ட் ஆகிருந்தால் அது வேறு இடத்துல எங்கேயாவது வந்திருக்கணும் இல்லையா, பூமியில் வரலை. ஒருவேளை வேறு ஏதாவது கிரகத்துக்கு போயிடுச்சான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. சயின்ஸ் ஃபிக்ஷன் வளர வளர இந்த கதைகள்லாம் சேர்ந்து வளர ஆரம்பிச்சதே தவிர இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா இன்ன வரைக்கும் டெலிபோர்ட்டேஷன் அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்று. ரோக் வேவ்ஸ், அதாவது ஃப்ரீக் வேவ்ஸ் அப்படின்னுவாங்க, ரொம்ப மோசமான ராட்சத கடல் அலைகள். இதுதான் வந்து கப்பல்கள் காணா போகிறதுக்கு வந்து காரணம். இந்த ஃப்ரீக் வேவ்ஸ், இந்த பெரிய ராட்சத அலைகள்லாம் ஏன் உண்டாகுதுன்னா, ரொம்ப அதீதமான விண்ட் கரண்ட்ஸ் வந்து உண்டானாலோ இல்லை 2 பெரிய வேவ் சிஸ்டம்ஸ் வந்து ஒன்றானாலோ இந்த மாதிரியான ராட்சத அலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உண்டாகிற அந்த அலைகள் வந்து சுமார் 20 to 30 மீட்டர் உயரம் கொண்டது, ஒரு 100 அடிக்கு உயரமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான அலைகள் பர்முடா ட்ரையாங்கிளில் வந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இதுவரை இல்லை. இன்னும் சில பேர் வந்து கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய சீ மான்ஸ்டர்ஸாக இருக்கலாம், நமக்கு வந்து தெரியாது, நிறைய உயிரினங்கள் கடல் கடியில் விசித்திரமாக இருக்குது, அதில் மிகப்பெரிய ராட்சச மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கலாம், அதுதான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ சின்ன சின்ன கிரேச்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பெரிய கிரேச்சர்ஸ் என்னும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து சேட்டலைட்லேயோ இல்லை வந்து கடல்சார் ஆய்வுகள்லையோ வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னும் சில பேர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பேரானார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டியோ இல்லை வந்து விசித்திரமான வேறு ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயங்களோ அங்கே இல்லை. ஸோ எப்படி பாருங்கள், ஒரு இடத்துக்கு என்ன மாதிரியான காரணங்கள், விளக்கங்கள்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. சரி, உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது? இந்த பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நிறைய ஆய்வு செய்த, இதை பற்றி தொடர்ந்து ஸ்டடி பண்ண ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு ஆத்தர் ப்ளஸ் ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டரான கால் குர்ஷினெகே என்ன சொல்கிறார் அப்படின்னா, காமன்வெல்த் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மீத்தேன் கேஸோடைய ஐஸ் சேர்ந்து கடற்கடியில் ட்ராப் ஆனது வந்து திரும்ப ரிலீஸ் ஆகும்போது பெரிய பபிள்ஸ் வந்து உண்டாக்குது. இந்த பபிள்ஸ் வந்து வாட்டரோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. ஸோ இந்த ஃபினாமினான் காரணமாக வந்து கப்பல்கள் முழுகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நடந்தால் கூட காணாப்போன விமானங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன கதை சொல்வீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி இதுவரை சொன்ன எந்த ஒரு பிரச்சனையுமே பர்முடா ட்ரையாங்கிளில் கிடையாது, அது வந்து ஒரு நார்மலான ஏரியா தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் சொன்ன மாதிரியே தான் 1970 லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் வந்து தொடர்ந்து இந்த கருத்தை சொல்லிகிட்டே வராங்க. லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் பிளேஸ். அங்கே வந்து பையர் செல்லர்ஸ்லாம் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இடம். ஏன்னா உலகின் மிக பழமையான ஒரு இன்சூரன்ஸ் மார்க்கெட் பிளேஸ். இங்கே ஏதாவது ஒரு விபத்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாங்கன்னு போனால் அவங்க நீங்கள் இந்த காரணங்களை சொல்லி அங்கெல்லாம் வந்து டீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதால அவங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் யூஎஸோடைய கோஸ்டல் கார்ட்ஸுமே வந்து அந்த மாதிரி மர்மங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்க கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா, பர்முடா ட்ரையாங்கிளில் வந்து விமானங்களோ கப்பலோ போகிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வுலாம் கிடையாது. ஆக்சுவலி ரொம்ப ஹை டிராஃபிக் வால்யூம் அங்கே தான் இருக்குது, அதனால் கூட விபத்துகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2013 வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் கடல்சார் போக்குவரத்து வழிகளை ஆராய்ச்சி செய்கிறப்ப அவங்க கவனிக்கிறது என்னன்னா, டாப் 10 டேஞ்சரஸான கடல் பகுதிகளில் பர்முடா ட்ரையாங்கிள் அந்த லிஸ்ட்லேயே இல்லையா. அப்போனா அதோட மோசமான விபத்துகள் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிக அதிகமான ஷிப்பிங் லேன்ஸ், ரொம்ப அதிகமான கமர்ஷியல் ஷிப்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து பர்முடா ட்ரையாங்கிள் இன்றைக்கும் இருக்குது. அப்படி இருந்தால் இந்நேரம் டிவி நியூஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து கப்பல்கள் விமானங்கள் மாயமான போன செய்தி தானே தினமும் வந்துட்டு இருக்கணும். நார்த் அட்லாண்டிக்கில் ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், ஹரிக்கன்ஸ்லாம் அடிக்கடி உருவாகிறதால இந்த மாதிரியான கப்பல்களில் இல்லை ஒருவேளை விமானங்கள் கூட அதில் இந்த ஹரிக்கன்ஸில் சிக்கனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு ஃப்ளைட்
ஃப்ளைட்டோ ஒரு கப்பலோ கிளம்புறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து புறப்படுதோ, எந்த இடத்துல போய் ரீச் ஆகுதோ, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் என்னென்ன வெதர் எப்படிலாம் மாறுங்கிறத இன்றைக்கி எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த ட்ராவல் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது திடீர்னுலாம் ஒரு ஹரிக்கேன், திடீர்னுலாம் ஒரு சைக்ளோன் அப்படிங்கிறத போய் மாட்ட மாட்டாங்க. அப்போ உண்மையிலேயே 306 பேரை தாங்கி கொண்டு போன அந்த அமெரிக்க கார்கோ கப்பலுக்கு என்ன ஆனது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நேவிகேஷன் டெக்னாலஜிலாம் ரொம்ப பெருசாக டெவலப் ஆகாததால் அது மிஸ்கைட் ஆகி இவங்க வந்து ஒரு தப்பான இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. அங்கே வந்து புயல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க போன அந்த கப்பல் வந்து ரொம்ப அதீதமான அயன் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு கனரகங்களை வந்து தாங்கி கொண்டு போயிருக்கு. அந்த புயலில் மாட்டி அந்த கப்பல் பாதிப்படைந்து மூழ்கி போயிருக்கு அப்படிங்கிறத பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த 5 அமெரிக்க போர் விமானங்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, அந்த 5 விமானங்களையும் வழிநடத்தி சென்ற அந்த சீஃப் பைலட் இருக்கார் இல்லையா, சார்ல்ஸ் டெய்லர் அப்படிங்கிறவர் வந்து தப்பான கணக்கு போட்டு வேறொரு ரூட்டில் எடுத்ததால் வந்து எரிபொருள் வந்து எல்லாத்துலேயுமே காலி ஆகுது. திரும்ப அவங்க லேண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது தேவையான எரிபொருள் இல்லாதால கருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறது பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களை தேடி போன அந்த ரெஸ்கியூ ஃப்ளைட்டுமே இதே போல் ஒரு விபத்தில் தான் காணா போனது அப்படிங்கிறதுக்கான அந்த ஃப்ளைட் பாத் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அட்வான்ஸ்டு சேட்டலைட் ட்ராக்கிங், ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விபத்துகள் நேவிகேஷன் சம்மந்தமாகவோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. அப்போ உண்மையிலேயே பர்முடா ட்ரையாங்கிள் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்னென்னா பர்முடா ட்ரையாங்கிள் ஒரு மிஸ்ட்ரியான இடமே கிடையாது. இன்னமும் அந்த போர்ட்டோரிக்காவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் அந்த மியாமி, இந்த இடத்தெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளில் மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கப்பல் இன்னமும் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பர்முடா ட்ரையாங்கிள்லேயே இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட்ஸ், பர்முடாங்கிறதே ஒரு ஐலாண்டு தான், அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகளுக்கு இன்றைக்கும் வந்து சரக்கு கப்பலாக இருக்கட்டும் இல்லை மருந்துகள், இது எல்லாமே தொடர்ந்து போய் வந்துட்டுருக்கு. என்னோட நண்பர் அந்த கப்பலில் வேலை செய்கிறாரு. அவருமே அங்கே இருக்கக்கூடியதான்ப்பா பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு வீடியோவில் எடுத்து அனுப்புவார். அது ஒரு நார்மலான பகுதி தான். ஆனால் இன்றைக்கும் வெளியில் இருக்க மற்ற மக்கள் வந்து அதை வந்து ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸாக நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற பகுதி இன்றைக்கி டூரிசம் இடமாக மாறி அந்த இடத்த வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறது அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை பற்றிய கதைகளும் திரைப்படங்களும் வரவே அது ஒரு டூரிசம் இடமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பர்முடா ட்ரையாங்கிளுக்கு நம்ம இன்னியோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமேல் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியே கிடையாது. மிஸ்ட்ரி சால்வ்டு. ஸோ இது போல் வேறு எந்த ஒரு மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியோடன். நன்றி.